DPI Tamil News. ஜல்லிக்கட்டு போட்டி கட்சி சார்பாக நடத்த தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியினை கட்சி சார்பாக நடத்தக்கூடாது எனவும் ஜல்லிக்கட்டு போட்டியினை அரசே நடத்த வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது, தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டு காலமாக வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசை வந்து ஜல்லிக்கட்டு சிறந்த முறையில் சிறப்பான முறையில் நடத்தியது. அதை தொடர்ந்து வந்து 2 ஆண்டுகளுக்கு காலமாக அதை வந்து நடத்த முன்வரவில்லை. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவது ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்பாக ஒரு தனிப்பட்ட அரசியல் நோக்கோடும் பணம் வசூலிக்கும் எண்ணத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரமுகர்கள் நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி பார்வையில் தருமபுரி மாவட்டத்திற்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய பண வசதி, அதாவது வந்து நிதி உதவியை வழங்கி இந்த ஜல்லிக்கட்டு வந்து சிறப்பாக நடத்த எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறும், இந்த அரசியல் சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை பார்த்திங்கனாக்கா தடை செய்ய வேண்டும் என்றும், அதே போல் இது முற்றிலும் மணி மோட்டிவோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்களுடைய மிகப்பெரிய கடந்த ஆண்டு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு அடிப்படையாக இந்த ஆண்டு பொதுமக்கள்கிட்ட பெருசாக எதுவும் வசூலிக்காமல் அரசே இது கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் அதை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொண்டு உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.